ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அசோக் கிஷோர். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தான் இருக்கிறோம். ஸோ இப்போ பாண்டிச்சேரியில ஒயிட் டவுன்ல ஒரு ஆர்ட் மியூசியம்ல போறோம். ஸோ அங்கதான் நிக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா அதான் ஆர்ட் மியூசியம். ஸோ இப்போ நான் போயிட்டு எவ்வளவு பிரைஸ் நான் கேட்டுட்டு வரேன். வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே, எடுக்கிறதுக்கு தானே அதையும் கேட்பேன். வீடியோ எடுக்கலன்னா வேணாம். வீடியோ உள்ள அலோட் இல்லைன்னா உள்ள போக மாட்டோம். வீடியோ அலோட் இருந்தா போவோம். ஸோ உள்ள போய் கேட்டு வரோம். ஸோ வெல்கம் டு மை அசோக் கிஷோர் AK-57 Black. பேசுறாரு ஓகே. அண்ணன் அமௌண்ட் எவ்வளவு? 3 பேர். லைவ் ஆர்ட் மியூசியம் உண்மையிலே சூப்பரா இருக்கும். வந்து ஒரு நிமிஷம் பார்க்கலாம். கேஷ் அண்ணன் பர்ஸ் எடுக்கிறாரு, பே பண்ணிட்டாரு. கேஷ் இருக்கு. போன்ல வந்து வீடியோ எடுக்கிறோன்றதுனால போன்ல பண்ண முடியாது. எந்தா 3 100 இருக்கா? இல்லைண்ணா, எல்லாம் ஜிபே பண்றேன். மொத்தமா ஜிபே பண்றேன். சரி, 585 ஜிபே பண்ணிடு. எவ்வளவு பர் பர்சனுக்கு? இல்ல டிக்கெட் தருவீங்களா? ஓகே. நான் கிட்டா? ஓகே, ரொம்ப தேங்க்யூ. 585 டிக்கெட்டு? ஓகே. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இந்த லைவ் ஆர்ட் மியூசியம், டெடி மியூசியம், ஃபிஷ் மியூசியம், டேவின்சி பீச் கேலரி இந்த 4ஐயும் தான் நம்ம கவர் பண்ண போறோம். சரி, உள்ள போகலாம். பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. நம்ம இவங்க யாரா? இவங்க அமெரிக்கால இருப்பாங்களா? யாரா அந்தம்மா? அமெரிக்கால தான் பாரு. யாருன்னு தெரியல. ஜூலி 4 அது ஏதோ இது வருது அந்த அம்மா. அவங்க பேரு எனக்கு தெரியல, பட்சிதெல்லாம் மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, அவங்க யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் போனோம், அங்க காமிச்சிட்டு போனோம். தேவையில்லைங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போகிறதுக்கு 3 டிக்கெட். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போறதுக்கு இப்படி 3 டிக்கெட் எடுத்துட்டோம். நம்மளுக்கு ஒண்ணு, தம்பிக்கு ஒண்ணு, நம்ம கேமராமேன் தம்பிக்கு ஒண்ணு. ஸோ 3 பேர் உள்ள போக போறோம். ஸோ எதையும் டச் பண்ணாம போகணும். அதுன்றது அவன் சொல்லல, எனக்கு தெரியும்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருத்து வருமா இந்த மாதிரி இடத்துக்கு 4 போனா வாட. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிக உயரமானவர் இவர் தான். அதுக்கடுத்து இந்த உலகத்திலே ரொம்ப ஷார்ட்டான இவர் தான். ஸோ எதையுமே நம்ம டச் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இப்படி பார்க்கலாம். ஸோ இவர் தான் உலகத்துல ரொம்ப ஷார்ட்டான ஒரு மனுஷன். அப்படி பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே மிக உயரமான, கிட்டத்தட்ட தலைவன் எவ்வளவு ஹைட் இருக்கிறாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் நம்மளே ஒரு இடுப்பிட்டு வரோம். ட்ரெஸ் ஒரிஜினல் ட்ரெஸ் தான். அவரு மட்டும்தான் மெழுகுவர்த்தி சிலை. இங்க இருக்கிற எல்லா டாய்ஸ்னா பொம்மை, டால்னாலும் பொம்மை, என்ன சொல்றது, இங்க இருக்கிற எல்லாமே டால் தான். ஸோ அடுத்தது நம்ம தலைவர் யாரும் தெரியல. அர்னால்டா. ஆரம்பத்து அர்னால்டு. ஸோ நெக்ஸ்ட் இவர் தான் நம்ம அர்னால்டு. டிக்கெட் குத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அர்னால்டு. ஆக்சுவலாக வந்து இது வந்து லைவ் ஆர்ட் மியூசியம். இது ஒரு மியூசியம். இது அவ்வளோதான். அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போனோம். ஸோ இது இங்க இருக்கு. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு கண்ட்ரி. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா டாய்ஸுமே ஒவ்வொரு கண்ட்ரியோட ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் ரொம்ப ஜாம் ஆகுது. கலாச்சாரம், ஒவ்வொரு கண்ட்ரியோட கலாச்சாரம், ட்ரெஸ்ஸுங்க இதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு நாடு. இங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டு பேர் இருக்கும். எகிப்து, இது வந்து எகிப்து. கேமரான், கனடா, ஈஜிப்த். எகிப்துன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஈஜிப்து
எகிப்து நாட்டோடது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாட்டோட பாரம்பரியமான உடைகளை இங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உயரமான மனுஷனோட குள்ளமான மனிதர்கள் 2 மனிதர்களை நிக்க வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சுன்னுறோம். இது உங்கள பாதி தான்டா. அவர்ல நீங்க பாதி இருக்கிறீங்கடா 2 பேரும். அப்பனா ஸோ அதே மாதிரி உயர இந்த உலகத்திலே ரொம்ப ஷார்ட்டட் குள்ள மனிதர். கையமுத்துலாம் வளைய முடியாதா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சும்மா உயரமான மனுஷன் கிடையாது. அவரோட ஒரிஜினல் ஹைட்டே இதுதான். ஆமா. அவரோட கால் இவ்வளவுதான் கிணறு இருக்கும், அவரோட கை இவ்வளவுதான் கிணறு இருக்கும். ஹைட்டு அவரோட என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க எல்லாமே அவரோட பேரு அவர் பேரு இந்த இங்க போட்டு இருக்கு, ராபர்ட் வேட்லோ. ராபர்ட் வேட்லோ, the tallest man in the world. The tallest man in the world, ராபர்ட் வேட்லோ. இவர்தான் இந்த உலகத்திலே ரொம்ப உயரமான மனிதன். ஸோ இதை வந்து நம்ம டச் பண்ணாலும் எதுவும் ஆகுது. ஏன்னா இது மிரர்ல இருக்கு. ஸோ கண்ணாடி உள்ள இருக்குன்றதுனால ஜஸ்ட் பார்க்கலாம். ஜிம்பாப்வே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே, இது ஜாம்பியா, குஜராத். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன், நம்ம நாட்டோட குஜராத். இது பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மேல பார்த்தீங்கன்னா பீகார். டாப்ல பார்த்தீங்கன்னா பீகார் இருக்கு, ஜார்க்கண்ட் இருக்கு, சண்டிகார் இருக்கு, ஜம்மு காஷ்மீர் இருக்கு. இங்கேயும் சண்டிகார் இருக்கு, அங்கேயும் சண்டிகார் இருக்கு. 2 சண்டிகார் இருக்கு. இது என்ன தெரியல. இது கேரளா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இது. ஸோ இது கர்நாடகாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இது குஜராத், இது கோவா, இது மகாராஷ்டிரா, இது மேகாலயா, இது காங்கோ, இது ஹரியானா, மிசோரம். இங்க எங்க நம்மளோட பஞ்சாப், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா. எங்க இருக்கு தமிழ்நாடு? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு. ஸோ மேல பாத்தீங்கன்னா தெலுங்கானா. ஐ திங்க் இதுதான் ஆந்திர பிரதேஷ் நினைக்கிறேன். மிசோராமா. அப்போ மத்திய பிரதேஷ், குஜராத். இந்த பாத்தீங்கன்னா இதுதான் ஆந்திர பிரதேஷ். இங்க இருந்து மேல இருந்து 2வது தான் ஆந்திர பிரதேஷ். So we are from Andhra Pradesh, but we are not wearing that type of dresses. For flow, we are only wearing our Tamil Nadu style. Not only Tamil Nadu style, this is our Indian culture, Tamil Nadu culture also. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. இப்போ நம்ம அடுத்த மியூசியம் போலாம். ஸோ வாங்க. பார்த்தாவே செம்மையா இருக்குது. ஏசப்பாவோட சிலை வச்சுக்கிறாங்க. எப்பவுமே அது மாதிரி வச்சது இல்லை. ஸோ இந்த வாட்டி நமக்கு சம்பவம் இருக்குது. வாங்க போலாம். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஃபிஷ் மியூசியமா? இதான் ஃபிஷ் மியூசியம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆர்ட் மியூசியத்தில், ஃபிஷ் மியூசியத்தில் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இதுவும் மெழுகுல. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே மெழுகால செஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபிஷ் மியூசியம். டிஃப்ரெண்ட். இது எல்லாமே ஒரிஜினல் ஃபிஷ் தான். ஒரு ஏதோ பொம்மை கிடையாது, பொம்மை தான். பட் ஒரிஜினலாக இது மாதிரி உண்மையிலே ஒரு ஃபிஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரிஜினலான ஃபிஷ் இல்ல, ஒரு கார்ட்டூனான ஒரு ஃபிஷ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபிஷ் மியூசியம் இதுதான். மற்றபடி வாடா நீ போடா நீ வாடா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மியூசியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபிஷ் கூட இதில் வறுத்து சாப்பிடலான்னு பார்த்தா நம்மளுக்கு எப்படியோ பீச் வர போனா நம்மளுக்கு வறுத்து ஃபிஷ் வாங்கி சாப்பிட வேண்டியதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ அடுத்ததான் நாம அடுத்த மியூசியம் போலாம். வாங்க போலாம்.
ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆர்ட் கேலரி. ஜஸ்ட் ஆர்ட் கேலரி இது வந்து ஒரு ஆர்ட் கேலரி மொத்தத்தோட ஸ்கெட்சஸ் பண்ணி எல்லாமே டிரா பண்ணதுதான், பை மேனுவலா டிரா பண்ணதான், எதுவும் கம்ப்யூட்டரைஸ்டு எதுவும் கிடையாது. ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லாமே டிரா பண்ணி இதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வரைஞ்சவரோட பேரு எங்கேயுமே போடல, இங்க இருக்குது, அசோக் கிஷோர். ஸோ வரைஞ்சவர் பேரு என்னோட பேர் தான் போட்டு வச்சுக்குது. ஸோ இதுலயும் என்னோட பேர் தான் போட்டு வச்சுக்குது. அடடே இதுலயும் என் பேர் தான் போட்டு வச்சுக்குது. அப்போ இது எல்லாமே நான் தான் வரைஞ்சு போன ஜென்மத்துல. அதனாலதான் என்னை தேடி இங்க வந்திருக்கிறேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூமுடா. நீங்களே பாருங்களேன், என்னோட சைனு அசோக் கிஷோர் தெரியுதுங்களா? ரொம்ப பார்க்க கூடாது, ஏன்னா நீங்க காப்பிரைட் கேட்டுருவேன். ஸோ செம்மையா இருக்குது. சுழல்ல மாட்டிக்கின மீன்கள் இல்ல எல்லாரோட சிக்னேச்சர் ஒரே மாதிரி தான். இது எல்லாமே ஒருத்தர் தான். அதான் நான் போன ஜென்மத்துல நான் தான் வச்சிருக்கேன் போல. எல்லாம் பார்த்தா என் சிக்னேச்சரும் இதோ பாத்தீங்களா, ASHO K அசோக், KISHO அசோக் கிஷோர் தான் வஞ்சிக்கிறாப்புல. அப்ப நானு போன ஜென்மத்துல இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணது வேணா சஞ்சயா இருக்கலாம், கௌதமா இருக்கலாம். அப்படியே சொன்னாலும் நம்மளதான் செருப்பால் அடிப்பானுங்க. பாருங்க, பிரானா ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா பிரானா ஃபிஷ் வந்து வலையில, இப்போ இது வலை போட்டு நான் மீன் பிடிக்கிறதுன்னு நீ கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்பதான் கஷ்டப்பட்டு வலை போட்டேன், இந்த மீன் மாட்டிடுது. இது எத்தனை போய் ஆத்தவரமா உட்காந்துக்கிட்டு வறுத்து சாப்பிட வேண்டியதுதான். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்ப நம்ம அடுத்த இடம் போறோம், வாங்க. போட்டோகிராஃபி இதுல பயந்துட்டு நான் உண்மையா ரியலடா, ரியலடா பயந்துட்டா நானு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் யாரோ உட்காந்துருக்காங்க. அவர் எப்படி இருக்கிறீங்க? இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா இப்பதான் லேட்டஸ்டா நான் ஒரு லாஸ்ட் செட் எக்ஸாம் எழுதும் போது இவங்க டிராயிங் வரைஞ்சவங்க பேர் யாருன்னு கேட்டாங்க. நான் தெரியல. ஸோ அங்கிருந்து பார்த்தா ரியலிஸ்டிக்காவே இருக்கு, யாரோ ரியலா உட்காந்துருக்கிற மாதிரி. நானே ஷாக் ஆயிட்டேன். அது யாரு நீங்க உங்களுக்கே தெரியும், வந்து பாருங்க யாரு இவங்க. இவங்கதான் வந்து மோனாலிசா, வேர்ல்ட்ஸ் பியூட்டிஃபுல் கேர்ள். மோனாலிசா. ஸோ எதையுமே டச் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா நான் பயந்துட்டேன். அங்கிருந்து பார்க்கும்போது பேக் யாரோ உட்காந்துருக்காங்க போல, நம்மள மாதிரி வந்தவங்க யாரோ சும்மா உட்காந்துருக்காங்க போல. ஏன்னா ஹேர் ஒரிஜினல் ஹேர் தான், அதை வச்சு நான் பயந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தாலும் இது வருது. மோனாலிசா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இங்கிருந்து பார்த்தா வேற மாதிரி தெரியுது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஸோ இருந்தாலும் இல்ல, இவருதான் நம்மளோட காமெடி கிங். சலாம் ராக்கி பாய், ராக்கி. ஸோ இவர் தான் நம்மளோட சார்லி சாப்ளின். ஸோ நாம வந்து எதையும் டச் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இவரை டச் பண்ணாமலே என்ன லுக்கு நம்ம ஒரே காமெடி. ஆக்சுவலா இவரு எத்தனையோ பேரை சிரிக்க வச்சாரு. இப்ப நான் சிரிக்கவே மாட்டேன்ட்டாரு. என்ன தெரியல, சளியாயிட்டாரு போல, அதனால சிரிக்க மாட்டேன்ட்டாரு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. இதை டச் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. டச் பண்ணலாம். ஹேர்ஸ் மீஸ் எல்லாம் ஒரிஜினல் தான். மீஸ் எல்லாம் ஒரிஜினல் தான். ஒரிஜினல் முடி. இப்ப பாத்தீங்கன்னா த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோட உருவ சிலை இது. அது பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ ஐயா கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, ஐயா நீங்க எப்படிதான் அந்த மிசைலை ரெடி பண்ணீங்களோ அந்த ஐடியாவை எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் அடுத்த சயின்டிஸ்ட் ஆயிடுவோம். எல்லாமே இன்ச் பை இன்ச்சா பார்த்து செதுக்குனது. நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. செம்மையா இருக்குதுல. ஸோ இந்த வேர்ல்ட்ல பெஸ்டா இருக்கிற ஒரு இங்க வந்து இன்னும் பாத்தீங்கன்னா தோனி, அமிதாப் பச்சன் அவங்களுடைய சிலை இருந்ததா நான் யூடியூப்ல பார்த்தேன். இப்ப வந்து பார்த்தா தோனியை காணோம். ஐயா விடை பெற்றுக் கொள்கிறேன் ஐயா, வணக்கம். ஸோ மதர் தெரேசாவை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ பேருக்கு அவங்களுடைய சேவையை செஞ்சிருக்காங்க. நாமெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு அடிப்பட்டவங்களோட ஜஸ்ட் டச் பண்ணணும். சம் டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்தா என்ன வேணும் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, எழுதிட்டு அந்த மருந்து வாங்கி போயின்னு இருங்கன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க தொழுநோயாளிகளை, அதாவது குஷ்டரோகம் பிடிச்சவங்கள கையிலே தொடுவாங்க. அவங்க மூஞ்செல்லாம் புண்ணா இருந்தாலும் அவங்கள தொட்டு
அவங்களாம் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க. ஸோ இவங்கெல்லாம் பெரிய பெரிய பெரியவங்க. ரொம்ப நன்றி மதர் தெரசா மேம், ரொம்ப நன்றி. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இவர் தான் சாய்பாபா. ஸோ இங்கே சாய்பாபாவோட சிலை இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கறது ஜீசஸ் கிரைஸ்ட். பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலா எப்படி எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நானும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்ன எதுக்கு முடி வளர்க்குற கேட்டுனா இருப்பாங்க. நான் வழிபடுற ஜீசஸ் கிரைஸ்ட ஒரு முன்னுதாரணமா கொண்டு தான் நான் ஹேர் எல்லாம் வளர்க்குறேன். அதனால தான் நான் ஹேர் வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வணங்குற கடவுள் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கடவுள். நான் இங்கே எதிர்பார்க்கல ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இங்கே ஏதோ தோனி, அமிதாப் பச்சன் அவங்களோட இது இருந்ததா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். பட் அங்கேருந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பார்த்த உடனே அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாமே விக்கு கிடையாது, அப்படியே ஒட்டிட்டு இருக்கிறாங்க. இழுத்தாலும் வராது. அந்த அளவுக்கு ஒரு ரியல் மனுஷன் எப்படி உட்காந்து இருப்பாங்களோ அப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் யார் செஞ்சாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் இந்த கிரேட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க போல. கூட இவரு தான் நினைக்கிறேன் இதை செஞ்சது. இந்த ஏதோ மாதிரி தூக்கி வாயில வச்சுட்டு கிறிஸ்கேட். ஆமா, இங்க இவங்களோட இது எது இருக்கும். ஆமா, இவரு ஸ்ரீதர். இவங்க வந்துட்டு இங்க மட்டும் இல்ல, டெல்லி, ராமேஸ்வரம் நிறைய மியூசியம் இருக்கு. டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருக்கும். அண்ட் இவங்க சினி ஃபீல்டுல ஆர்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப எடுத்த பிக்சர்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இடத்துல பார்த்த உடனே பிரமிப்பா, ரொம்ப அழகா, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த அம்மாவை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பார்த்தாலே இந்த அம்மாவை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்க அங்கிருந்து பார்க்கும்போது யாரோ ஒரு லேடி உட்காந்து அந்த மியூசிக்கை கேட்டு இருக்கிறாங்க போல. அப்படின்னு ஷாக் ஆயிட்டோம். வந்து பார்த்தா மோனாலிசா மேம். ஸோ இவங்களால எனக்கு ஒரு மார்க் போயிடுச்சு. நான் எக்ஸாம்ல இவங்கள யார் டிரா பண்ணாங்கன்ற மார்க்கை வந்து எனக்கு தெரியல, நான் போடல, மாத்தி போட்டேன். அதனால இவங்களால எனக்கு ஒரு மார்க் கட் ஆயிடுச்சு. அப்புறமா என் தம்பி சொல்றான், நோ அவங்கள வரைஞ்சது இவங்களான்றா. எவங்கள? லியோனார்டோ கேப்ரில். அவரா. அதனால எனக்கு ஒரு மார்க்கே போயிடுச்சு. இதுதான் காமெடி. அவனை அப்ப காமெடி பண்ண சொன்னா காமெடின்னு நினைச்சு இப்ப பண்றான். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது. பேசிக்கா பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்க சொன்னாங்களா, அவங்க ஒரு சினில வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கிறாங்களாம். அவங்க தான் இதெல்லாம் ரெடி பண்ணதான் சொன்னாங்க. அவருடைய நேம் மிஸ்டர் ஸ்ரீதர். ஸோ நம்மளுக்கு அவரை பத்தி அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. பட் வேற லெவல்ல ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. ஸோ இனிமே அவர் ஒர்க் பண்ண மூவிஸ் நீங்களும் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. நாம அடுத்த ஸ்டாச்சு யார் இருக்குது, கீழே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. ஸோ போகலாம். ஸோ பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் டீம் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஏபி ஸ்ரீதர்ன்னு இருக்கு. ஸோ இவர் தான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணது, வரைஞ்சது, செஞ்சது, என்ன எப்படி வேணா சொல்லிக்கலாம். இந்த மியூசியமோட ஃபவுண்டர் பை போஸ்டல் கம்பெனியா. ஸோ இதில் இருக்கு. ஸோ இதெல்லாம் இவங்க தான் ரெடி பண்ணாங்க. ஸோ அடுத்த இடத்துக்கு போவோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் நூல். ஸோ த்ரெட்டை வச்சு ட்ராயிங் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்மளுக்கு ஐடியா இல்லை. பட் வந்து இது பார்த்தாலே தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல்
ஆமாண்ணா சுத்தி ஆணி வச்சிருப்பாங்க ரீல்ஸ் நிறைய பாத்துருக்கேன். ஸோ த்ரெட்டை வச்சே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. அதெல்லாம் நம்மளால தலைகீழ் நின்றால முடியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய டிராயிங்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டிராயிங் நம்மளுக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300. இவர் யாரு? 8க்கு 12. ஆக்சுவலா இது கிடையாது, இது மாதிரி 8க்கு 2ல பெருசு வந்து 1200 2300 ரூபாய். ஸோ யாரும் தெரியல. ஸோ இது இங்க வந்து நோட்டு போட்டோகிராஃபின்னு போட்டுக்கிறாங்க. பட் நம்ம இதை தான் போட்டோ எடுக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது எதுக்கு? இந்த அம்மாவை வரைஞ்சது இவரு. இது எல்லாத்தையும் வரைஞ்சவரு இவரு. அவர் பேர் தான் ஸ்ரீதர். சரியா? செம்மையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட இவரு பேர் என்ன பேரு? இவரு தெரியாது, கேள்விப்பட்டுக்கிறேன் நானு. ஜாக்கி சான். அவரு இவர் மைக்கேல் ஜாக்சன். பேரு மைக்கேல் ஜாக்சன். இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டான்ஸ் மூட்ல வந்துட்டோம். ஆமா, அப்படியே இப்படி ஒரு ஷேப் போட்டு பாத்தீங்கன்னா ஸோ இது பாத்தீங்கன்னா ஏன் இப்ப நான் டான்ஸ் உள்ள வந்துட்டேன்னா நம்மளோட டான்ஸ் குருவே இங்கதான் இருக்கிறாரு. நீ கிடையாது. சோ இவரு தான் நம்மளோட மைக்கேல் ஜாக்சன், த டான்ஸ் கிங் ஆஃப் த வேர்ல்ட் யூனிவர்ஸ். எந்த வேணா வச்சுக்கலாம். ஒரு கண்ணாடி போடுவாரா? கண்ணாடி போட்டு தான் ஆடுவார். ஆனா இது லோக்கல் கண்ணாடி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. சோ இது பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கண்ணாடி இருந்தாலும் அவருக்கு வச்சிருக்கிறாங்க. நோ 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 நோ, இதெல்லாம் நான் ரொம்ப அதிசயமா பண்ணிட்டேன். அது ஒரு பெல்ட் அவருக்கு. அவரு அலாட்டாய்க்கடா அலாட்டாய். அங்க ஏன்னா கை வைக்கிற? அங்க இருக்கிறதுனால தான் கை வைக்கிற. சோ பாத்தீங்கன்னா சாரி நடன புயல் மைக்கேல் ஜாக்சன் அவர்களே, உங்களை பார்த்த உடனே இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தா இப்ப என் காலெல்லாம் ஆடிடுச்சு. கோன் யாராபா இவரு? இவரோட அந்த இவரை தெரியாதா? அடிபோ, இவரு தெரியாதா? நம்ம அமிதாப் பச்சன். தெரியல. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, இங்க இருக்கிற எல்லா சிலைகளும் அவங்களோட ரியலான உடம்ப மெஷர் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆர்ம்ஸ் எவ்வளவு இருக்குமோ இங்க இருக்கிற சிலையோட ஆர்ம்ஸ் தான். அவங்களோட ஹைட்டு, அவங்களோட வெயிட் எல்லாமே அவங்களோட ஒரிஜினல். அவங்க எத்தனை ஒரிஜினலா இருப்பாங்களோ இங்கேயும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அமிதாப் பச்சன் ஜி தெரியுமா? இவரு முத்தூட் ஃபைனான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் பாத்துருக்கேன். நீ அப்பதான் பார்த்த? இப்பதான் பாக்குறேன். நான் எல்லா இடத்துலயும் பார்த்துன்னுக்குறேன். நான் பார்த்தது இவரு தான் நம்மளுடைய அமிதாப் பச்சன். அடுத்ததான் இவரு நம்மளோட தலை. இவரு தெரியாத ஆளுங்க இந்த ஊர்ல இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட லெஜண்ட் கிரிக்கெட் பிளேயர் எம்எஸ் தோனி. பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டாச்சுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கா இல்லையான்னு என் கண்ணுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ பார்க்க தோனி மாதிரி இருக்காரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம். ஸோ கொஞ்சம் லைட்டா ஒரு இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஸோ இருந்தாலும் தோனியை நம்ம நேர்ல பார்ப்போமான்னு தெரியல. அவரோட ஸ்டாச்சு வச்சு நேர்ல பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஸோ தோனி கூட ஒரு செல்ஃபி. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க வரோம். இங்க ஏற்கனவே நான் பார்த்துருப்போம். பாத்தீங்கன்னா சாய்பாபா சிலை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாய்பாபா சிலை. அவரோட ஐஸ் பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ அவரோட சின்ன இங்கெல்லாம் டச் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கும். பட் டச் பண்ணக்கூடாதுன்னு இப்பதான் சொன்னாங்க. டச் பண்ணா சென்சார் ஒர்க் ஆகும். அவர் உங்களுக்கு சாப்பாடு ஓட்ட மாட்டாரு. இருந்தாலும் கொடுக்க மாட்டாரு. அவரு டச் பண்ணாம பார்த்தாதான் சென்சார் ஒர்க் ஆகும். இப்பதான் ஒரு யாரோ சொல்லிட்டு பண்ணாங்கல்ல. ஆமா, அதனால டச் பண்ணாம பார்க்கணும். இருந்தாலும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா இத செஞ்சவங்க ரொம்ப கேர் எடுத்து பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரு ரியலாவே கண்ணா மூடி திறக்கிற மாதிரியும் அவரோட வாய் அசைகிற மாதிரியும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம போக போறது இப்போ ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட தலை என்ன பண்ணீங்க? ஜாக்கி சான் வந்தா மைக்கேல் ஜாக்சன் அண்ணன் போனா மட்டும் டான்ஸ் ஆடணும். ஜாக்கி சான் வந்தா ஃபைட் பண்ணோம்ல. இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜாக்கி சான் கிட்ட இருக்கிறோம். ஸோ இவரோட சிலை இங்க இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா லெஜண்ட்லயும் இவரும் ஒரு லெஜண்ட் தான். ஸோ பாத்தீங்கன்னா பல ஆயிரம் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ
இன்னும் படம் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய இந்த கை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததா ஒரு தேங்க்யூ ஜி, உங்களுடைய பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும். இப்படி ஆசை. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கீழே பார்த்துருப்போம். இந்த மெழுகு சிலைகள் நம்மளுடைய கீழே பார்த்தது வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லாருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா என்னது கல்ச்சர் ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர். ஸோ சார் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம இந்தியா ஃபுல்லா எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டோட ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா A to Z மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இங்க A to Z அரேஞ்ச் பண்ணா அருணாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், ஓகே. ஏபி இங்க A B இப்படி இந்த அப் அண்ட் டவுன் இந்த மெத்தட்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அசாம் இருக்கு, அருணாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், இது மாதிரி நம்மள இந்தியன் ஸ்டேட்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர், நாட் ஓன்லி ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர், நம்மளோட ஸ்டேட்டோட கல்ச்சர் இதை பார்த்தாலே நம்மளோட டோட்டல் கல்ச்சர் வந்துடும். நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இந்த பிளேஸை நீங்க விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க், பிரைஸ் எல்லாமே டீட்டெயில்ஸா கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Until then, Tata, bye bye. This is Ashok Kishore signing off.